ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். முதல்ல தொட்டவங்க வாசித்துருங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு இயேசு என்ன சொல்ல வரார்? இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வரார்? இந்த பக்கத்துல ஒரு ஆள் சொல்லுங்க, இந்த வசனத்துல ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அவருடைய இந்த வசனத்துல என்ன சொல்ல வரார்? எதை சொல்றாரோ? சரி, அருமையானவர்களே, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, அப்பாவை காட்டிலும் அம்மாவை காட்டிலும் என்ன நேசிப்பா? அதிகமா என்ன நேசி? உன் பிள்ளையை காட்டிலும் அதிகமா என்ன நேசி அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. என்ன விட யாரையும் அதிகமா நேசிக்காத, என்ன விட யார் மேலேயும் அதிகமா அன்பு வச்சிராத, என்ன அதிகமா நேசி அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்துடைய தலைப்பு என்னன்னா, அதிகமான அன்பு அப்படிங்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கத்துடைய தலைப்பு என்னன்னா, அதிகமான அன்பு. சரி, இப்ப ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நல்ல தெளிவா பதில் சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கையை வைத்துங்க பாப்போம். இயேசுவை அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல 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 சரி, இவர்களுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவை நான் கொஞ்சம் குறைவா தான் நேசிக்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. கொஞ்சம் குறைவா தான் நேசிக்கிறேன். எல்லாரும் ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை வேறு வசனத்தின் வாயிலாய் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை ஆர்வத்தில் நீங்க கையை தூக்கி இருக்கலாம், தோத்திரம். ஆனா கண்டிப்பா நீங்க ஆண்டவர் அதிகமா நேசிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிரசங்கிக்கிற நானா இருக்கட்டும், கேட்கிற நீங்களா இருக்கட்டும், நம் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். அதிகமாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? நல்ல தெளிவாய் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே அன்பை பற்றி அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். அன்பை பற்றி அநேக இடங்களிலே வெவ்வேறான அன்பை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை நேசிக்கிற அந்த அன்பை பற்றி வேதம் சொல்லுகிறது. கணவன் மனைவியை நேசிக்கிற அன்பை பற்றி வேதம் சொல்லுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிற அன்பை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரெண்டு நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நல்ல நேசிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வேதத்துல யாரை அடையாளமாய் எடுத்துக் கொள்ளலாம்? தாவீதையும் யோனத்தானையும் எடுத்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அந்த அன்பு எப்படி இருந்ததாம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான்.
யோனத்தான் தாவீதை உயிரை போல சிநேகித்தான். ரெண்டு பேருக்கு இருக்கிற அன்பை பற்றி வேதம் சொல்லுகிறது. சரி, கணவன் மனைவி அன்பை பற்றி சொல்ல வேண்டுமானால் யாரை சொல்லலாம்? நிறைய பேரை சொல்லலாம். ஆனா குறிப்பாய் ஏல்கானா அன்னாளை அதிகமாய் நேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நேசித்தான்? பெனினாலை விட அன்னாளை பேசுங்க அதிகமாய் நேசித்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பன் மகன் உறவை பற்றி அன்பை பற்றி சொல்ல வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டிலே நிறைய நபர்கள் இருந்தாலும் ஒன்றை குறித்து சொல்ல முடியும். யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அன்பு வைக்கிறோமே, இந்த பாசம் வைக்கிறோமே, இந்த நேசம் வைக்கிறோமே, இந்த நேசத்திற்கு அடையாளமாக, இந்த பாசத்திற்கு அடையாளமாக ஏதோ ஒன்றை கொடுப்பார்கள். ஏதோ ஒன்றை கொடுப்பார்கள். யோனத்தானும் தாவீதும் ரெண்டு பேர் ரொம்ப சிநேகிதர்களாக இருந்தார்கள். ஆனபடினாலே இந்த சிநேகத்துக்கு அடையாளமாக, இந்த அன்புக்கு அடையாளமாக யோனத்தான் தாவீதுக்கு என்ன கொடுத்தான்? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனத்தான் போர்த்துக் கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையை கூட தாவீதுக்கு கொடுத்தான். பாசத்திற்கு, நேசத்திற்கு, சிநேகத்திற்கு அடையாளமாக யோனத்தான் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுத்தான். பாருங்க, சால்வையை கொடுத்தானா, வஸ்திரத்தை கொடுத்தானா, பட்டயத்தை கொடுத்தானா, வில்ல கொடுத்தானா, கச்சையை கூட தாவீது கொடுத்தானா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்ப பாருங்க, அன்னாள் எல்கானா அன்னாளை அதிகமாய் நேசித்தபடியினால் அவளுக்கு என்ன கொடுத்தான்? வாசிக்க பாப்போம். அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுத்தான். அன்னாளை நேசித்ததுனால நேசத்திற்கு அடையாளமாய் ரெட்டிப்பான பங்கு கொடுத்தான். ரெட்டிப்பான பங்கு கொடுத்தான். இப்போ யாக்கோபு யோசேப்பை நேசித்ததுனால அந்த நேசத்திற்கு அடையாளமா என்ன கொடுத்தான்? பலவர்ண அங்கி, பலவர்ண அங்கியை கொடுத்தான் நேசத்திற்கு அடையாளமாக. சரி, ரொம்ப ஆண்டவர் அதிகமா நேசிச்சீங்களே நீங்க எல்லாரும், நீங்க அவருக்கு என்னம்மா கொடுத்தீங்க, என்னையா கொடுத்தீங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டோம்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஹலோ, அதிகமா ஆண்டவரை நேசிக்கிற நாம் அவருக்கு என்ன கொடுத்து விட்டோம்? என்னத்தை ஆண்டவருக்கு கொடுத்து விட்டோம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் என்னை விட அதிகமா யாரையும் நேசிக்காதேன்னு அவர் சொல்ல காரணம் என்னன்னா, அவர் உன்னை அவ்வளவா நேசித்தார், உன்னை அவ்வளவா அன்பு கூர்ந்தார். சொந்த ஜீவன் என்று பாராமல், சொந்த ரத்தம் என்று பாராமல் சிலுவையிலே முழு ரத்தத்தையும் சிந்தினாரே, ஜீவனையே கொடுத்தாரே. அதனாலதான் அவர் உரிமையா கேட்கிறாரு, என்னை விட அதிகமா உன் பெற்றோரை நேசிக்காத, என்னை விட அதிகமா உன் பிள்ளையை நேசிக்காத, அதிகமா என்ன நேசி, அதிகமான அன்பை என்னிடத்திலே காட்டு என்று அவர் கேட்க காரணம் இருக்கிறது. இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவரும் சிலரை நேசித்தார், அதிகமாய் ஆண்டவரை நேசித்தவர்களும் உண்டு. ஆண்டவரும் வேதாகமத்திலே ஆண்டவர் அன்பாயிருந்தவர்களும் உண்டு, ஆண்டவர் மேல் அதிக அன்பு வைத்தவர்களும் உண்டு. தோத்திரம். ஆண்டவர் யார் மேலெல்லாம் அன்பா இருந்தார் அப்படின்னா நிறைய பேரை குறித்து நாம் சொல்ல முடியும். அதிலே பழைய ஏற்பாட்டிலே யாரை சொல்லலாம்? சாலமோனை சொல்லலாம். சாலமோனிடத்தில் தேவன் அன்பா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். சாலமோனிடத்தில் தேவன் அன்பா இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு யாரை அதிகமாய் நேசித்தார்? லாசருவை அதிகமாய் நேசித்தார். நீ சிநேகிக்கிற லாசரு மரித்து போனான். ஆண்டவர் லாசருவை அதிகமாய் நேசித்தார். சிலரை ஆண்டவர் சிநேகிதனை போல நேசித்தார். மோசேயாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் நான் சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே,
தேவன் நேசித்த பாத்திரங்களும் வேதத்தில் உண்டு. தேவனை அதிகமாய் நேசிக்கிறவர்களும் வேதத்தில் உண்டு. நான் இப்ப தேவன் நேசித்தவர்களை பற்றி நான் பேசவில்லை. யார் அதிகமாய் ஆண்டவரை நேசித்தார்கள், அதிகமான அன்பு ஒரு ஆண்டவர் மேல் வைத்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சமாய் அன்பு கூறுகிறவர்கள் உண்டு, அதிகமாய் அன்பு கூறுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளையா இருக்கிறோம், விசுவாசியா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிருக்கலாம், 20 வருஷம் ஆயிருக்கலாம், 30 வருஷம் ஆயிருக்கலாம், 10 வருஷம் ஆயிருக்கலாம், 5 வருஷம் ஆயிருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை ஒருவேளை நாம் குறைவாய் அவரிடத்தில் அன்பு வைத்திருந்தோமானால் இன்றைக்கு வசனத்தை கேட்டு அதிகமா அவர் மேல் அன்பு வைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அதற்கு அடையாளமாக 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து பரிசேயரில் ஒருவன் தன்னோடு போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். நல்லா கவனிங்க. ஒரு சம்பவத்தை இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இது எந்த ஊரில் நடந்த சம்பவம்? இது எந்த ஊரில் நடந்த சம்பவம்? எந்த ஊருங்க? எந்த ஊருக்கு இயேசு போனார்? எந்த ஊர்ல போய் பாடையை தொட்டாரு? எந்த ஊர் வாலிபனை உயிரோடு எழுப்பினாரு? நாயின் ஊர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாயின் என்கிற ஊருக்கு போனார். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். நாயின் ஊரிலே இருக்கிற ஒரு பரிசேயன், அவனுடைய பெயர் சீமோன். அவனுடைய பெயர் சீமோன். வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 9 சீமோன் என்கிற பெயரில் அழைக்கப்பட்டவர்கள் 9 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 9 பேரில் ஒருவன் தான் நாயினூரை சார்ந்த ஒரு சீமோன் என்கிற ஒரு பரிசேயன். அந்த பரிசேயனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கும்படி போனார். அப்பொழுது அதே ஊரை சார்ந்த ஒரு ஸ்திரீ, அதே ஊரை சார்ந்த ஒரு பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவள் பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இப்படி ஒரு சம்பவம் நாயின் ஊரிலே சீமோன் என்கிற ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே இயேசு பந்தி இருந்த போது இந்த சம்பவம் நடக்கிறது. இத அவரை அழைத்த பரிசேயன் பார்க்கிறான். அவரை அழைச்சிட்டு போன பரிசேயன் பார்க்கிறான். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகிறது. அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகிறது. எந்த எண்ணம்? வாசிங்க 39ஆம் வசனம். அவரை அழைத்த பரிசேயன் அவரை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அவன் இயேசுவ பந்திக்கு கூட்டிட்டு போனவன் என் கூட சாப்பிடணும், ஆண்டவரே என் கூட விருந்து சாப்பிடணும், எங்க வீட்டுக்கு நீர் வரணும்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு போன இந்த மனுஷனுக்கு இருதயத்துல ஒரு எண்ணம் ஓடுகிறது. இந்த ஊர்ல இவ பாவியான ஒரு பெண், பாவியான ஒரு ஸ்திரீ, இவர் தீர்க்கதரிசியா இருந்தாருன்னா இவள் எப்படிப்பட்டவள் என்று இவருக்கு தெரிந்திருக்குமே. இப்படி ஒரு பாவியான ஒரு பெண் வந்து தன்னுடைய பாதத்தை தொடுவதற்கு, தலைமையினால் பாதத்தை துடைப்பதற்கு, பரிமள தைலத்தை பாதத்தில் ஊற்றுவதற்கு இவர் எப்படி இடம் கொடுத்தார்?
இவள் பாவி அல்லவா, இவர் எப்படி செய்யலாம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்ம சிந்திக்கிற சிந்தனைகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய எண்ணங்களை அறிகிறவர். ஆண்டவர் அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த பரிசேயனாகிய சீமோனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்போது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கு கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அதிக அன்பா இருப்பான், அதை சொல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு மாதிரி நினைத்த அந்த பரிசேயனை பார்த்து, இங்க வா, ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டு இருக்கிறார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு, இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு. இந்த 2 பேரும் கடன் பட்டவர்கள். கடன் வாங்கினவர்களுக்கு கொடுக்க என்ன இல்ல, திராணி இல்ல, நிர்வாகம் இல்ல, கொடுப்பதற்கு வசதி இல்ல. 2 பேரையும் அழைத்தான். 500 வெள்ளிக்காசும் 50 வெள்ளிக்காசும் கடன் பட்டவனை அழைத்தான். 2 பேரையும் மன்னித்து விட்டான். நீ 500 வெள்ளிக்காசு நீ கொடுக்க வேண்டாம்ப்பா, 50 வெள்ளிக்காசு நீ கொடுக்க வேண்டாம், 2 பேரையும் மன்னிச்சுட்டான். இப்போ மன்னிப்பு பெற்றது 2 பேர், மன்னிப்பை அடைந்தது 2 பேர். இந்த 2 பேர்ல யார் அதிகமா கடன் கொடுத்தவனை நேசிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இயேசுநாதர் பரிசேயனை பார்த்து கேட்கிறார். பரிசேயன் என்ன சொன்ன, அடுத்த வசனத்தை வாசிங்க. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி, பாருங்க, அவர் சொல்றாரு, அப்பா சரியா நிதானித்தாய். இப்போ 50 வெள்ளிக்காசு மன்னிப்பை பெற்றவன், 50 வெள்ளிக்காசு தள்ளுபடி பெற்றவன் அதிகமா நேசிப்பானா? 500 வெள்ளிக்காசு வேண்டான்னு சொல்லி அந்த கடனை மன்னித்தவன் அதிகமா நேசிப்பான்னா? அவன் சொல்றான், அதிகமா யாருக்கு மன்னித்தானோ அவன்தான் அதிகமாய் அன்பா இருப்பான் என்று அவன் சொன்ன போது இயேசு சொல்லுகிறார், நிதானமாய் சொன்னாய், சரியாய் சொன்னாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஸ்திரீனிடமாய் இயேசு திரும்பி பார்த்து சொல்றார். ஸ்திரியை பார்த்து, சீமோனை பார்த்து, ஸ்திரியை வாசிங்க. ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். நாதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அல்லேலூயா, உண்டாகட்டும். இப்போ அந்த ஸ்திரிய ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாருன்னா, இவள் அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாலே. இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? இவள் அதிகமாய் என்னை நேசித்தாலே. ஏன்? இவள் பாவியான ஸ்திரீ. இவள் பாவியான ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. என்ன பாவம் என்று வேதம் சொல்லவில்லை. இவள் ஒரு பாவியான ஸ்திரீ. ஆனபடினாலே அந்த பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார் என்கிற நிச்சயத்தோடு அழுது கொண்டு பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாள். அன்பானவர்களே, இயேசு சொல்லுகிறாள், இவள் அதிகமா என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாலே. இவள் அதிகமா என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாலே. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பிறந்த நம்ம எல்லாரும் பாவிகள் தான். இந்த உலகத்துல பிறந்த நம்ம எல்லாரும் பாவிகள் தான். பாவத்தில் பிறந்த நமக்கு ஒரு மன்னிப்பு அவசியமாக தேவை. கண்டிப்பாய் பாவ மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு அவசியம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுக்கு பாவ மன்னிப்பு அவசியம். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பரலோகம் போக வேண்டுமானால் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும்.
தன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம எல்லாரும் பாவிகள் தான். நம்ம எல்லாரும் பாவிகள் தான். கிருபையா நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார். அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் சொல்லுங்க? அதிகமாய் அன்பு கூறுவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் என்று இயேசு சொன்னார். இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் என்று இயேசு சொன்னார். அந்த அன்பு கூர்ந்தாள் என்று இயேசு சொல்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின காரணங்களை பாருங்கள். ஆண்டவர் சொன்ன காரியத்தை பாருங்கள். ஸ்தோத்திரம். சீமோனே, உன் வீட்டுல நான் பிரவேசித்தேன். நீ என் காலுக்கு என்ன தரல? தண்ணீர் தரல. நான் உன் வீட்டுல பிரவேசித்தேன். நீ என் பாதத்தை என்ன செய்யல? முத்தம் செய்யல. நான் உன் வீட்டுல பிரவேசித்தேன். பரிமள தைலத்தை என் காலில் நீ ஊற்றல. ஆனா இந்த ஸ்திரிய பாரு, ஸ்தோத்திரம், என் பாதத்துக்கு அருகே உட்கார்ந்து அழுதாள். என் பாதத்தில உட்கார்ந்து அழுது என் பாதத்தை கண்ணீரால் நனைத்து விட்டு அவளுடைய தலை முடியினால் என்னுடைய பாதத்தை துடைத்தாள். ஸ்தோத்திரம். என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தார். யூதர்களாக இருக்கட்டும், கிரேக்கராக இருக்கட்டும், ரோமர்களாக இருக்கட்டும், வழக்கம் என்னன்னா, யாராகிலும் பெரியவர்கள் வீட்டுக்கு வந்தால் அவரை கனம் பண்ணுவதற்கு அடையாளமாய் பாதங்களை முத்தம் செய்வார்களா? உன் வீட்டுக்குள்ள நான் வந்தபோது இதை நீ செய்யலப்பா. ஆனா இந்த பெண், இந்த பாவியான ஸ்திரீ என் பாதத்தை முத்தமிட்டாள். பரிமள தைலத்தினால் என் பாதத்திலே ஊற்றினாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு கருத்து ஆண்டவர் சொல்ல வருகிறார். என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், அதிகமாய் அன்பு கூறுகிறவன் என் பாதத்தை அதிகமா விரும்புவான்னு இயேசு சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதிகமா என்னை நேசிக்கிறவன் அதிகமா என் பாதத்தை விரும்புவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாதங்களை கண்ணீரால் நினைத்தார். பிரியமானவர்களே, சில நேரங்களிலே சிலருக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் இருக்கு பாருங்க. தேவ சமூகத்துல வந்தா அழுதுகிட்டே இருப்பாங்க. அது ஏதோ குடும்ப பிரச்சனையே நினைச்சு அழுகிறவர்களும் உண்டு. அதே நேரத்துல ஆண்டுடைய அன்பினால் தொடப்பட்டு அழுகிறவர்களும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் எத்தனையோ முறை தேவ சமூகத்தில் நான் அழுது இருக்கிறேன். ஏதோ என் பிரச்சனை நினைச்சு நான் அழல. ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை தொடுகிறதுனால, அவருடைய பாதத்தில் நான் வருகிறதுனால, ஏதோ ஒரு வகையான அன்பு என் மேல் ஊற்றப்படுகிறதுனால, ஏதோ பரலோக காட்சியை நான் காண்கிறதுனால, அந்த அளவற்ற தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்ததுனால, என்ன அறியாமலேயே எனக்குள்ள கண்ணீர் தாரையாய் ஓடுகிறது. அல்லேலூயா. நான் சிறுவனாய் இருக்கும் போது எங்கள் திருச்சபையில இப்படிப்பட்ட சகோதரிகள் அழுது இருக்கிறதை நான் பார்த்து இருக்கிறேன். சிரிச்ச முகத்தோடு அழுதுகிட்டே இருப்பாங்க. முகம் நல்ல சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளையை நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, தேவ சமூகத்துல அழுகிற அந்த அழுகை இருக்கிறதே, தேவ சமூகத்துல வடிக்கிற கண்ணீர் இருக்கிறதே, அது நம்மை நாளுக்கு நாள் பலவானாய் மாற்றிக்கொண்டே இருக்கும். மனுஷனுக்கு முன்னால வடிக்கிற கண்ணீர் உன்னை பலவீனனாக மாற்றும். மனுஷனுக்கு முன்னால வடிக்கிற கண்ணீர் உன்னை பலவீனனாக மாற்றும். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நீ அழுகிறாய் பார், அந்த கண்ணீர் ஒவ்வொரு நாளும் உன்னை பலமுள்ளவளாய் உன்னை மாற்றுகிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பிரசன்னம், அந்த மகிமை, அந்த பிரசன்னம், அந்த மகிமை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு வாருங்கள் என்று நாங்கள் உங்களை அழைக்கிறோம். அந்த பிரசன்னத்துக்குள் வாருங்கள் என்று உங்களை நாங்கள் அழைக்கிறோம். ஏதோ பெந்தேகோஸ்து சபைக்கு வருகிறதுனால நீ தேவ பிரசன்னத்தை உணர முடியாது.
ஏதோ நீ கிறிஸ்தவனாய் பிறந்ததுனால நீ தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய உலகம். இது சிறகடித்து பறக்கிற ஒரு உலகம். இது உற்சாகமாய் துள்ளுகிற உலகம். இல்லாவிட்டாலும் ஆனந்தப்படுகிற உலகம். இந்த உலகத்துக்கு வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து பாருங்க. ஒரு புதிய உலகத்துக்குள்ள நம்ம போவோம். ஒரு புதிய உலகத்துக்குள்ள போவோம். நம்மை அறியாமலே செட்டைகளை அடித்து எழும்புவோம். நம்மை அறியாத மகிழ்ச்சி நம் இருதயத்தை நிரப்பும். நம்மை அறியாத ஒரு சந்தோஷம் நம் இருதயத்தை நிரப்பும். காசு இருந்தாலும் இப்படிப்பட்ட சந்தோஷம் கிடைக்காது. என்ன பணம் இருந்தாலும் இப்படிப்பட்ட சந்தோஷம் கிடைக்காது. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதே, தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவ பிரசன்னம் இருக்கிறதே, அந்த பிரசன்னத்தை சொல்ல முடியாது, அதை வர்ணிக்க முடியாது. அருமையான தேவ பிள்ளையே, அது ஒரு ஆனந்த சந்தோஷம். அல்லேலூயா. உண்மையா எத்தனை பேர் அதை நீங்க உணர்ந்தீர்கள் எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் இந்த சந்தோஷத்துக்குள் நீங்கள் வராமல் இருந்தால், அந்த பிரசன்னத்துக்குள் நீங்கள் வராமல் இருந்தால், அந்த பாதத்தின் அனுபவத்துக்குள் நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா, வாங்கன்னு உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நேரங்க கரையில நிப்பீங்க? எவ்வளவு நேரம் அடிக்க பாப்பீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவருடைய பாதத்தின் பிரசன்னத்தை உணர்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கிருபையா கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது நம்ம அள வைக்கலாம், அது நம்ம பரவசப்படுத்தலாம், அது ஏதோ வித்தியாசமான காரியத்தை நமக்குள்ள செய்யலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வித்தியாசமான அனுபவங்கள். கோழி முட்டைக்கு மேல இருந்து கொண்டு குஞ்சு பொரிப்பதற்கு சில நாட்கள் ஆகும்போது, அந்த முட்டைக்குள் இருக்கிற குஞ்சுகளிலே ஒவ்வொரு மாற்றங்கள் வருகிறது போல, ஒவ்வொரு வித்தியாசங்கள் வருகிறது போல அதுக்கு தெரியும். இப்போ கொஞ்ச நேரத்துல அந்த முட்டையுடைய தோடை உடைச்சிட்டு நான் பறக்க போறேன்னு அதற்கு தெரியும். அவ்வளவு மாற்றங்கள் அதற்குள்ளே உருவாகும், அவ்வளவு வித்தியாசங்கள் அதற்குள்ளே உருவாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 10 மாதம் பிள்ளையை தாய் சுமக்கிறாள். 10 மாதத்தின் முடிவிலே அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வகையான காரியங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு நான் போக போகிறேன். என் கைகள் வளருகிறது, என் கால்கள் வளருகிறது, எனக்குள்ள வேதியியல் மாற்றங்கள் உருவாகிறது என்று அந்த பிள்ளைக்கு தெரியும். ஒரு புது உலகத்தை காண்பது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது. தேவ பிரசன்னத்துக்குள் நிறைந்திருக்கும் போது, மகிமைக்குள் நிறைந்திருக்கும் போது, ஒரு புதிய உலகத்தை நாம் காண்கிறோம் என்கிற ஆவல், சந்தோஷம், மகிழ்ச்சி, சொல்ல முடியாத கிருபைகளை கர்த்தர் ஏராளமாய் கொடுக்கிறார், தாராளமாய் கொடுக்கிறார். அந்த மகிமைக்கு, அந்த பிரசன்னத்திற்கு அளவே இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை உணர்ந்து அதான் பக்தன் பாடுகிறான், ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அந்த பிரசன்னம், அவருடைய பாதம். அதிகமாய் அன்பு கூறுகிறவர்கள் அதிகமாய் ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பார்கள். இருக்கீங்களா? ஆண்டவருடைய பாதத்தில் அதிகமா இருப்பாங்க. கண்ணீரால் பாதத்தை நனைத்து எதை துடைக்கிறாளா? தலைமயிரினால் துடைக்கிறாள். தலைமுடி என்பது பெண்களுக்கு எதை குறிக்கிறது? பெண்களுக்கு மகிமை எதுதான்? தலைமுடிதான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது.
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். வேகமா எடுத்தவங்க வாசிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 11:15. அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? அப்போ பெண்களுடைய தலைமுடி என்பது அது அவர்களுக்கு என்னது? மகிமை. மகிமை. இப்போ இந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய மகிமையை எங்க இறக்கி வைத்தால்? இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் இறக்கி வைத்தால். மகிமையை இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் இறக்கி வைத்தால் நம்முடைய மகிமையெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பாதத்துக்கு சமம். எத்தனை பேர்கள் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்முடைய மகிமையை தூக்கி நம்முடைய தலையில வைக்கிறது அல்ல. நம்முடைய மகிமையை நம்முடைய தலையில தூக்கி வைக்கிறது இல்ல. ஓ, என் மகிமை எவ்வளவு பெருசு, என் மகிமை எவ்வளவு பெருசு. ஸ்தோத்திரம். என் மகிமையின் பிரஸ்தாபத்தை பாருங்கள் என்று சொன்னவன் மனைவி இழந்து போனான். மகிமையை காண்பிக்கிறது அல்ல. மகிமை எங்க கொண்டு போனோம்? கர்த்தருடைய பாதத்துல கொண்டு போனோம். மகிமை கர்த்தருடைய பாதத்துல கொண்டு போனோம். பணம் எங்க போகணும் அப்படின்னா, காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். பணம் எங்கே போக வேண்டும்? பாதத்துக்கு போனோம். பணம் தலையில உட்கார்ந்துட கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தலையில என்ன இருக்கணும் தெரியுமா? பரிசுத்தம் தலையில இருக்கணும், பணம் தரையில இருக்கணும். சொல்லுங்க. பரிசுத்தம் எங்க இருக்கணும்? தலையில. பணம் எங்க இருக்கணும்? தரையில. பரிசுத்தம் தலையில இருக்கணும். பரிசுத்தம் என்கிற முத்திரை வெட்டாக வெட்டி உன் நெற்றியில கட்டிக்கொள். இந்த பரிசுத்தம் தான் உனக்கு அலங்காரம். இதுதான் உன் தலைக்கு கிரீடம். பரிசுத்தத்தை தலையில வச்சிக்கா, பணத்தை தரையில போடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பணத்தை கொடுத்து பரிசுத்தாவிய பர வந்தான். பேதுரு சொன்னா, நீ உன் பணமும் நாசமா போகட்டும்னா. எத்தனை பேருக்கு பேதுருவை பிடிக்கோ பிடிக்கல எனக்கு தெரியாது. ராமேன் சொல்லுங்க. கொஞ்சம் காட்டமா பேசிட்டா பொல்லாதவன். வேதம் சொல்லுகிறது, நீ உன் பணமும் நாசமா போகட்டும். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்தித்த பேதுருவை திரும்பி பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. சீசனை பார்த்து சாத்தான்னு சொல்ல ஆண்டவர் தயங்கல. அந்த ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்படவில்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் மனுஷனையா தேவனையா? நான் யாரை நாடி நான் போதிக்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பணத்தை கொண்டு பாதத்துல வைப்பா. நீ காணியாச்சு எவ்வளவு வித்தாலும் சரி, நிலத்தை எவ்வளவு வித்தாலும் சரி, தசம பாகத்தை பாதத்துல கொண்டு போடு. அது பாதத்துக்கு போக வேண்டியது. அது தலையில வைக்காத, அது தலையில சுமக்காத. பரிசுத்தத்தை தலையில வை. உன் வாய்க்கு ஆசீர்வாதமா இருக்கும். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்தார். தலைமயிரினால் பாதத்தை துடை. மகிமைய தரையில இறக்குறார், பாதத்துல இறக்குறார். பாதத்தை ஓயாம முத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். பாதத்தை முத்தம் செஞ்சு அவளால அடக்க முடியல. அவருடைய பாதத்தை முத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிற. முத்தம் 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 கொடுத்துட்டே இருக்கிறா. ஸ்தோத்திரம். பரிமள தைலத்தை பாதத்துல ஊற்றிக்கிட்டே இருக்கிறா. ஒன்றை நாம் சரியாய் விளங்கிக் கொள்ளுகிறோம். அதிகமாய் அவரை நேசிக்கிறவர்கள் அதிகமாய் அவருடைய பாதத்தில் இருப்பார்கள் என்பதுதான் சத்தியம். அதிகமா நேசிக்கிறவங்க அவருடைய பாதத்தில் இருக்கீங்களா? ஆமேனா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமா அவருடைய பாதத்துல, அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய அந்த மகிமைக்குள்ள. ஸ்தோத்திரம். அவருடைய பாதம். பாதம் மரியாளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறது மரியாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்தோத்திரம். எப்போதுமே பாதத்தில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பாள். மாத்தாலே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தை பிடிங்க. மனுஷன் பாதத்தை பிடிச்சு அழுதது போதும்.
மனுஷனுடைய பாதத்தை பிடிச்சி அப்படி இப்படின்னு சொன்னது போதும். மனுஷனுடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சியது போதும். கர்த்தரின் பாதத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. நன்மையானாலும் தீமையானாலும் எந்த காரியமானாலும் கர்த்தருடைய பாதத்தை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பாதம் எனக்கு தஞ்சம் என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய பாதம் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். அந்த பாதம் நிச்சயமாய் அவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவாயானால் நிச்சயமாய் அவர் உன்னை மேன்மைப்படுத்தாமல் விடவே மாட்டார், விடவே மாட்டார், விடவே மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அதிகமா அவரை நேசிக்கிறவர்கள், அதிகமாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய பாதத்திலே இருப்பார்கள். அவருடைய சமூகத்தை விரும்புவார்கள். வீட்டு கூட்டமா வாரேன், உபவாச கூட்டமா வாரேன், தோத்திரம். சபை கூடுதலா வருகிறேன், தோத்திரம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் நான் ஒன்னு சொல்றேங்க, தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த உலகத்துல நீங்க தப்பிக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்துடைய பாதம் மாத்திரம்தான். இனி ஆண்டவருடைய பாதத்தை விட்டுட்டு எங்கேயாவது மனுஷனுடைய பாதத்துல போய் விழுந்தீங்கன்னா உங்களை ஒருவராலும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு எச்சரிப்பா சொல்றேன். இனி வருகிற நாட்களில் ஆகிலும் அதிகமா அப்பாவை அம்மாவை பிள்ளைய நேசிப்பதை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க பழகு. ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க விரும்பு. அல்லேலூயா. கதவை பூட்டிட்டு கதறுங்க, கண்ணீர் சிந்துங்க, போராடுங்க, ஜெபம் பண்ணுங்க. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியை கட்டுங்க. சபைக்கு விரோதமாய் போராடுகிற கிரியைகளை கட்டுங்க. ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியருக்காக ஜெபம் பண்ணுங்க, சக விசுவாசிக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சாத்தானின் சாம்ராஜ்யத்தை அழித்து தேவ ராஜ்யத்தை உலகத்தில் ஸ்தாபிக்க பாதத்தில் அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள் என் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவை, என் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. இந்த மனுஷன் உட்கார்ந்து பேசி ஏன் நேரத்தை போக்குவானே? 4 வார்த்தை வாயிலிருந்து தாராளமா வந்துடும். நமக்கு வர கேட்கவா செய்யணும்? தோத்திரம். ஏன் அடுத்தவர்களை பத்தி பேசணும்? கர்த்தர்கிட்ட பேச, ஆண்டவர்கிட்ட பேச. அவர் எதிர்பார்க்கிற என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டானா, என் சமூகத்துக்கு வரமாட்டானா? எவ்வளவா அவன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அதிகமான அன்பு கூர்ந்தேனே, இவ்வளவா அன்பு கூர்ந்தாரே. யோவான் 3:16 இவ்வளவா அன்பு கூர்ந்தாரே. என் பிள்ளை ஒரு நேரமாகில பாதத்துக்கு வரலையே, என் பிள்ளை ஒரு நேரமாகில சமூகத்துக்கு வரலையே. அப்பாவை நேசிக்கிறான், அம்மாவை நேசிக்கிறான், பெத்த பிள்ளைய நேசிக்கிறான், வேலையை நேசிக்கிறான், பணத்தை நேசிக்கிறான், படிப்பை நேசிக்கிறான், என்ன நேசிக்கலையே? எவ்வளவு கர்த்தர் வேதனைப்படுறாரு பாத்தீங்களா? எவ்வளவா படிப்பை நேசிக்க, எவ்வளவா பணத்தை நேசிக்க, எவ்வளவா வேலையை நேசிக்க, எவ்வளவா உனக்கு பிரியமானவர்களை நேசிக்க கர்த்தரை நேசிக்கிறாயா? அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறாயா? அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறாயா? அவருடைய பாதத்தில் மகிமையை இறக்குகிறாயா? தீர்மானம் எடுப்போம். புலவன் குடியிருப்பு திருச்சபையில் இருந்த தேசத்திற்கு ஒரு எழுப்புதல் கடந்து செல்லட்டும். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்ட வேண்டாமா? சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த திருச்சபையில் இருந்து, இந்த கிராமத்தில் இருந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் மற்ற மாவட்டத்திற்கும் எல்லா மாநிலத்திற்கும் ஒரு எழுப்புதல் கடந்து போகத்தக்கதாக எங்கள் திருச்சபை பிள்ளைகளை பாதத்தில் வைத்து ஆண்டவர் பழக்குவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாதத்தை அதிகமா அவரை நேசிக்கிறவங்க பாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது, அதிகமாய் அவரை நேசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரமும் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 தடவை பேதுருவை பார்த்து இயேசு கேட்டார். 3 தடவை பேதுருவை பார்த்து இயேசு கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாய் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் அப்படின்னா எவர்கள்? சீசர்கள், அவருடைய சீசர்கள் எல்லாரிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். 3 நேரம் அவன் சொன்னா, ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே. அல்லேலூயா. 3 நேரம் கேட்கிறாரு. ஏன் 3 நேரம் கேட்டாருன்னா நம்ம சொல்லுவோம், 3 நேரம் என்ன செஞ்சான்? மறுதளிச்சான். 3 நேரம் மறுதளிச்சான். தெரியாது 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 சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். மறுதளித்த அதே வாயை 3 நேரம் கர்த்தர் சொல்ல வைக்கிறாரு, உம்மை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை நேரம் நம்ம மறுதளிச்சுக்கிறோம்? எத்தனை நேரம் மறுதளிச்சிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் பேதுருவை பத்தி பேச சொன்னா ரொம்ப பேசுவோம். நான் சொல்லி இருக்கிற இயேசுவை அறிவிக்க வேண்டிய இடத்தில் இயேசுவை அறிவிக்க தவறினாலே அதுதான் மறுதலிப்பு. இயேசுவை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம போனா அதுதான் மறுதலிப்பு. அப்படின்னா எத்தனை நேரம் மறுதலிச்சிருக்கிறோம்? அத்தனை நேரம் சொல்லிட்டே இருக்கணும், உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இப்போ அவர் அழகா கேள்வி கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, முதல்ல என்ன கேட்டாருன்னா, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்தை பாருங்க, அவர் இருதயத்தை பாருங்க. எல்லாரும் காட்டிலும் நீ என்ன செய்யணும்? அதிகமா நேசிக்கணும், அதிகமா நேசிக்கணும். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் நம்ம அதிகமா கர்த்தரை நேசிக்கணும். போட்டி போட்டு ஆண்டவரை நேசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி அதிகமா ஆண்டவரை நேசிப்பதற்கு முதல் அடையாளம் என்ன? அவருடைய பாதத்துல வர்றது, அவர் பாதத்துல உட்கார்றது, ஜெபிக்கிறது, அவரை நோக்கி பார்க்கிறது, தலைமையினால பாதத்தை துடைக்கிறது, முத்தம் பண்றது, நமக்கு இருந்த விலையேற பெற்றதை அவருடைய பாதத்துல காணிக்கை ஆக்குறது. இதுதான் இந்த பாதம் தான். இரண்டாவது, அவர் அதிகமா நேசிப்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, சுருக்கமா சொன்னா எனக்கு ஊழியம் செய்ப்பான்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன செய்? ஊழியம் செய். 2 ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. இந்த 3 வசனத்தில் 2 ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. ஒன்று, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, இன்னொன்று ஆடுகளை மேய்ப்பாயாக. ஏன் ஒன்னு சிறு பிள்ளைக்கு ஊழியம் செய்யி, இல்ல பெரிய ஆளுக்கு ஊழியம் செய்யி. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒன்னு சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யி, இல்ல பெரிய ஆட்களுக்கு போய் தெருவுல போய் கிராமத்துல போய் கர்த்தருக்கு ஊழியம் செய். ஒன்னு ஆட்டு குட்டியை மேய்க்கவா, இல்ல ஆடை மேய்க்கவா. இது 2ல ஏதாவது ஒன்னு செஞ்சாதான் நீ ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா. கேள்வி கேளுங்க, ஆட்டு குட்டியை மேய்க்க போறீங்களா, ஆடை மேய்க்க போறீங்களா? பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு கேளுங்க, ஆட்டு குட்டி வேணுமா, ஆடு வேணுமான்னு. அல்லேலூயா. நீ 2ல ஏதாவது ஒரு ஊழியத்தை செய். ஒன்னு ஆட்டுக்குட்டிக்கு ஊழியம் செய், ஆட்டுக்குட்டியை மேய், இல்ல ஆடை மேய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மேய்ச்சாதான உனக்கு மேய்க்கிறதுல அருமை உனக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மேய்ப்பன்ட்ட கேட்டு பாருங்க, மேய்ப்பன்ட்ட எவ்வளவாய் அந்த ஆடுகள் மேல கவனமா இருக்கிறான். பிரியமானவர்களே, உலக பிரகாரமான ஆடா இருந்தா அப்படியே சுத்தி காவல் போட்டு சிங்கம் வராதபடி, கரடி வராதபடி பாதுகாத்துக் கொள்ளலாம். இது வெளியில தெரியாத சிங்கம் வரும், வெளியில தெரியாத கரடி வரும், எப்போ இருதயத்துக்குள்ள போகுதுன்னு தெரியாது, எப்ப வெளியே போகுதுன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஆடுகளை மேய்க்க வேண்டுமானால், இந்த ஊழியத்தை செய்ய வேண்டுமானால், இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அருமையானவர்களே. அல்லேலூயா. கர்த்தர் தந்த ஊழியத்துக்காக நான் மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில நேரம் ஊழியம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உட்கார்ந்து அழுவ, அந்த ஊழியம் எனக்கு தேவை. ஒரு விசுவாசியா இருந்தா 10ல 1 தசமா கொடுத்துட்டு ஊழியருக்கு பிரயோஜனம் இருந்துட்டு போலாமே ஆண்டவரே.
இந்த ஆடுகளை மேய்க்கிற ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதுல ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கு, ஒரு பக்கம் கஷ்டம் இருக்கு. சில கஷ்டத்தை என்னால சகிக்க முடியல ஆண்டவரே, பொறுக்க முடியல. அவர் சொல்வாரு, நான் தந்த ஊழியம், அவன் கூட நான் இருக்கிற ஊழியத்தை செய். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஹalleluya, இது நான் தந்த ஊழியம், இது நான் தந்த ஊழியம், இது நான் தந்த ஊழியம். ஹalleluya. இத மேய்க்கிறதுக்கே நீ கஷ்டப்படுதுன்னா, உன்னை நம்பி நான் 200 300 தந்தா, இந்த 300 மேய்க்கிறதுக்கே நீ கஷ்டப்பட்டனா, எப்படி உன்னை நம்பி நான் 3000 கொடுப்பேன்? என்ன நம்பி எப்படி உன்னை நம்பி நான் 30,000 கொடுப்பேன்? அப்ப ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே உண்மையாய் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. என்ன வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும், பழி சொற்கள் வந்தாலும், தாங்கொன்னா துயரம் வந்தாலும், என் ஆண்டவரே நீ தந்த ஊழியத்தை விட்டு விலக மாட்டேன், உண்மைத்த காலை பின் வைக்க மாட்டேன். என்ன நம்பி தாங்கப்பா. 3000 கொடுத்து பாருங்க, 30,000 கொடுத்து பாருங்க, லட்சத்தை கொடுத்து பாருங்க. ஆண்டவரே உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, என்ன நம்புங்கப்பா. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இருக்கீங்களா? ஒரு ஹalleluya சொல்லலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 ஊழியத்தை, ஏதாவது ஒரு ஊழியத்தை செய். அதிகமா நேசிப்பதற்கு அதுதான் அடையாளம். ஒன்னு சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு வா, இல்ல கிராமத்துல போய் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய். விசுவாசிகள் 2 பேர் சேர்ந்து ஒரு கிராமத்தை தத்தெடுங்க. ஒரு கிராமத்தை தத்தெடுத்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த கிராமத்துக்கு போங்க. மாறி மாறி போங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க மாறி மாறி போங்க. மாறி மாறி சந்திச்ச ஆட்களே சந்திங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு ஆத்மா தொடப்படத்தான் செய்யும். ஒரு சமாரிய ஸ்திரியை போல ஒரு பெண் உனக்கு கிடைக்காதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெண் ஒரு கிராமத்தை கொண்டு வந்தாலே, அல்லேலூயா. போங்க. திருமணம் ஆயிட்டா புருஷ மனைவியா சேர்ந்து போங்க. ஸ்தோத்திரம். எத்தனை பேருங்க சொல்லபடி, ஆண்டவரே உண்மையா இப்ப சொல்லுங்க, நான் அதிகமாய் உண்மை நான் நேசிக்கிறேன். இப்ப கை வராதுன்னு எனக்கு தெரியும். உண்மையா இப்ப சொல்லுங்க, தீர்மானத்தோடு சொல்லுங்க. ஒண்ணு ஆட்டுக்குட்டியை மேய்ப்பேன், இல்ல ஆடை மேய்ப்பேன் ஆண்டவரே. ஒண்ணு சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வேன், இல்லாட்ட பெரிய ஆட்களுக்கு கிராமத்துல போய் நான் ஊழியம் செய்வேன். ஒருவேளை கிராமத்துல போய் சண்டே ஸ்கூல் எடுக்கிறது ஊழியம் தான். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு செஞ்சு நான் உண்மை அதிகமா நேசிக்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்துவேன்னு மனதார தேவ சமூகத்தில் சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ எழுப்புதல் வந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். எழுப்புதல் வந்தாச்சு. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளோ விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. உண்மையா அவரை நேசிக்கிறவர்கள் சபையிலே எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். இனி சாத்தானே உனக்கு இங்கே இடமில்லை. அல்லேலூயா. கணவன் மனைவியா எழும்புங்கள், பிள்ளைகள் குடும்பமா எழும்புங்கள். ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறேன் என்பதை ஊருக்கு பிரசித்தம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். முதல்ல சொன்னேன், அவர் அதிகமா நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? அவருடைய பாதத்தை அதிகமா விரும்புவது. 2வது, அவர் அதிகமா நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? அவருக்கு 2ல ஏதோ ஒரு ஊழியம் செய்வது. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இவன் இயேசுவுக்கு எப்படி இருந்தான்?
அன்பான சீசன். 12 சீசர்ல அதிகமா இயேசுவை நேசித்தது யாரு? யோவான். யோவான் என்கிற சீசன் அதிகமா ஆண்டவரை நேசித்ததுனால எந்த இடத்தை பிடிச்சான் பாருங்க, அப்படி மார்பில சாய்ந்து கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். குறித்த நேரம் வந்தது. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இது 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 என்ன சீசன்ங்க? இவன் என்ன சீசன்? அவனுக்கு பேரே என்ன சீசன்? அன்பின் சீசன். அன்பின் சீசன். வேதம் அது அப்படித்தான் அடையாளப்படுத்துகிறது. அன்பின் சீசன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு அன்பாயிருந்தவன். அநேக இடத்துல யோவானை அடையாளப்படுத்தும் போது இயேசுவுக்கு அன்பாயிருந்தவன், இயேசுவுக்கு அன்பாயிருந்தவன், இயேசு அதிகமா நேசித்த அன்பின் சீசன், மார்பில சாய்ந்திருந்த அன்பின் சீசன். இப்ப ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் அவனை பார்த்து சிலுவையில இயேசு தொங்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போனாலும் யோவான் மாத்திரம் சிலுவையின் அடிவாரத்தில் இருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே, அதோ உன் மகன். சீசனே, அதோ உன் தாய். அந்நேரம் முதல் அவளை தன்னிடமாய் அவளை ஏற்றுக்கொண்டார். அப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் என்ன பொறுப்பை கொடுக்கிறாரோ அதை சந்தோஷமா எடுத்துக்கிறது தாங்க அதிகமா நேசிப்பதற்கு அடையாளம். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரை நேசிப்பதற்கு மூன்றாவது அடையாளம் என்ன? கர்த்தர் எந்த பொறுப்பை கொடுக்கிறாரோ அதை சந்தோஷமா செய்கிறது தான் அவரை நேசிப்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. ஏதாயிலும் ஒரு பொறுப்பு, நான் சொல்றேன், சபையில நீங்க விசுவாசியா இருந்தீங்கன்னா ஏதாயிலும் ஒரு பொறுப்புல நீங்க கர்த்தருக்காக செய்யணும். ஏதாயிலும் ஒரு பொறுப்பை நீங்க கர்த்தருக்காக செய்யணும். ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை யோவான் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் நிறைவேற்றினான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. சிலுவையிலே இயேசு மரித்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவருக்கு முன்பாக அந்த ஸ்திரியை, அந்த மரியாளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டு தன் தாயாக ஏற்றுக்கொண்டு மரண காலம் வரைக்கும் இந்த மரியாளை நேசித்து ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்து ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை யோவான் நிறைவேற்றினான். கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி இருக்கிறீங்களா? நிறைவேற்றீங்களா? ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை செய்றீங்களா? ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை செய்றீங்களா? பொறுப்பு இருக்கா? பொறுப்பு இருக்கா? அல்லேலூயா. போய் எனக்கு வாயில சொல்ல முடியாட்டாலும் வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க, நான் இந்த பொறுப்பை செய்யறேன்னு போட்டு விடுங்க. ஸ்தோத்திரம். பலிபீடத்துல விட்டு என்ன விரட்டிறாங்க? இந்த பொறுப்பு என் பொறுப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதாயிலும் ஒரு பொறுப்பை எடுங்க, ஏதாயிலும் ஒரு பொறுப்பை செய்யுங்க, ஒரு ஊழியத்தை செய்யுங்க. தூக்குறதா இருக்கலாம், தொளிக்கிறதா இருக்கலாம், பாத்திரம் விளக்குறதா இருக்கலாம், சமைக்கிறதா இருக்கலாம், ஆத்மாவை போய் கொண்டு வர்ற ஊழியமா இருக்கலாம். ஸ்தோத்திரம். பஸ்ல வேலைக்கு போனா டிரைவர் கண்டக்டருக்கு எந்த வயசுங்க ரிட்டையர்டு? எந்த வயசு? 60 வயசு. நம்ம டிரைவருக்கு இப்பவுமே ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. நம்ம டிரைவர் 60 வயசு தான் ரிட்டையர்டு. கர்த்தர் கொடுத்த பொறுப்பு எங்கே? ஆண்டவர் தந்த ஊழிய பொறுப்பு எங்கே? தாகத்தோடு கர்த்தர் தந்த ஊழியத்தை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்காக செய்கிறாயா? ஏதாவது ஒரு பொறுப்பு வேணும்ப்பா, ஒரு பொறுப்பு வேணும். நான் ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறேங்கிற அடையாளம் தான். ஏதாவது ஒரு பொறுப்பு எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஏதாவது எனக்கு ஒரு பொறுப்பு வேணும் ஆண்டவரே. வந்து வந்து போகிற ஒரு பார்வையாளன் நான் அல்லப்பா, நான் பங்காளன் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு நான் பார்வையாளன் அல்ல, இந்த ஊழியத்துக்கு நான் ஒரு பங்காளன். இது கர்த்தருடைய ஊழியம். இருக்கீங்களா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
Praise the Lord. ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறேன் என்பதற்கு முதல் அடையாளம் என்ன? பாதத்துல அப்படியே விழுந்து கிடக்கிறது. இரண்டாவது ஊழியம் செய்யறது. மூன்றாவது ஏதோ ஒரு பொறுப்பை செய்யறது, ஏதோ ஒரு பொறுப்பை நிறைவேற்றுறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருங்க சொல்ல முடியும்? என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து. ஐயா, பொறுப்பு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுப்பு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில நேரம் சில விழாவில் குத்துறது போலத்தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய ஊழியம் அல்லவா, கர்த்தருடைய ஊழியம் அல்லவா, சபையின் ஊழியம் அல்லவா, ராஜாவுக்கு செய்கிற ஊழியம் அல்லவா, மகிமையின் தேவனுக்கு செய்கிற ஊழியம் அல்லவா. கொஞ்சம் அவமானம் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் பழி சொற்கள் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் முக சுளிப்பு வரத்தான் செய்யும். ஆனாலும் ஒண்ணு நடக்கணும், இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய ஊழியம். வாழ்வானாலும் தாழ்வான அந்த பணியை நான் நிறைவேற்றுவேன். இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய ஊழியம். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேருங்க ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அவர் தந்த பொறுப்பை நிறைவேற்ற எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு நான் சொன்னா, நீங்க எத்தனை பேருங்க கை தூக்குவீங்க? நல்ல கை தூக்க பார்க்கலாம். Praise the Lord. நான் சொன்னல்ல, எழுப்புதல் வந்துட்டு நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. கேளுங்க, ஏதோ ஒரு விதத்துல நீங்க அந்த ஊழியத்துக்கு ஒரு பொறுப்பு எடுங்க. ஏதோ ஒரு விதத்துல, ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஒரு பொறுப்பு. சின்ன பிள்ளைகள் கூட ஒரு பொறுப்பு. Praise the Lord. Hallelujah. நிச்சயமா ஆண்டவருக்கு முன்னால நம்ம தைரியமா சொல்ல முடியும், இவர்களில் எல்லாரிலும் என்னை அதிகமா நேசிக்கிறாயான்னு அவர் கேட்கும் போது நம்ம சொல்லுவோம், ஆமா ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஸ்தோத்திரம், எத்தனை பேர் ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறீங்க? சத்தம் பத்தாது. எத்தனை பேர்? போதாது. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. அதிகமா கர்த்தரை நேசிக்க போறோம், அதிகமா நேசிக்க போறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு எல்லாத்திலும் என்ன இருக்குங்க? முழுசு. எல்லாத்திலும் என்ன இருக்கு? முழுசு. அதனால கொஞ்சம் முழுசா பாடுங்க பார்க்கலாம். நீங்க பாடினா அவங்க கிராமத்தில் இருக்கிற பிசாசு ஓடும். நீங்க பாடாம இருக்கீங்க, உங்க கைக்கு இருக்கிற பவர் உங்களுக்கு என்னன்னு தெரியல, உங்க வாய்க்கு இருக்கிற பவர் என்னன்னு தெரியல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல சந்தோஷமா நல்ல கரங்களை தட்டி மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம்,
யேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை கூறி தூவித்தார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை கூறி தூவித்தார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு அர்ப்பணிப்பு இந்த ஒரே சரணத்துல இருக்கு. ஒரே சரணம்.